ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கு கூடமே அட்டகாசமாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு ஃபேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நாலாக கட் பண்ண கத்திரிக்காவை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அதே பேனில் 4 வரமிளகா, 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 10 சின்ன ஆனியன், ஒரு ஸ்பூன் தனியா ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 2 டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போது ஒரு ஃபேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரை பண்ண கத்திரிக்காய் அதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் ஆட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஆயிலெலாம் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லாவே ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.